ஐயோ நம்பூதிரி, என்னாச்சு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இவளுக்கு வாயில நுர வந்ததை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த மெய்முடிக்கு வேற இளகச் செய்யற மருந்த கொடுத்திருக்கேன். இன்னும் 3 நாளைக்கு தினமும் 6 வேளை இந்த மருந்தை இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கணும். சரியா? கண்டிப்பா கொடுத்துறேங்க. எப்படியாவது இவ உயிரை நான் காப்பாத்தி ஆகணும். இல்லனா என் மனசுக்கு பொறுக்காது. இவ்வளவு தூரம் பதட்டப்படுற நீங்க அன்னைக்கு நான் இந்த மருந்தை உபயோகப்படுத்த வேண்டாம்னு சொன்ன பிறகும் ஏன் இந்த மருந்தை கொடுத்தீங்க? நான் தான் சொன்னேனே, உங்க போன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மருந்த நான் இவளுக்கு கொடுத்துட்டேன்னு. குருஜி இறக்கலனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இல்ல. இருந்தாலும் நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டியதில்ல. இதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்கு. அதுக்குதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அது என்ன மாதிரியான மாற்று வழி? அது அறிவியல் சம்பந்தப்பட்டது. என்னது அறிவியல் சம்பந்தமா? ஆமாங்க. என்னங்க இது? பொதுவா உங்கள மாதிரியான ஆட்கள் மனதேவதைக்கு 1001 எலுமிச்சம்பழங்கள் 1001 நெய் விளக்குகள் ஏத்தி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வித்தியாசமா அறிவியல் சம்பந்தமான தீர்வு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா மேடம், எங்க குருஜி மூலிகை மருத்துவத்துல ஒரு மாபெரும் மேதை. ஜோஷியத்திலையும் ஜாதகத்திலையும் மட்டுமில்ல, அறிவியலிலும் மனித வாழ்க்கை தத்துவங்களுக்குள்ள உருவாக்கப்படுறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்ட இன்னொருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் இதுக்கு மாற்று மருந்தான தனிமத்தை பத்தி பேச போறேன். தனிமத்தை பத்தியா? ஆமாங்க. வேதியியல் துறையில இதுவரைக்கும் 116 தனிமங்கள் தானே கண்டுபிடிக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்ப 117வது தனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இப்ப உங்களோட இந்த பிரச்சனைக்கு மாற்று மருந்தா உபயோகப்பட போகுது. அது என்ன தனிமம்? அன்செப்டியம். அன்செப்டியமா? அது எப்படிங்க தனிமத்தை தனியா உருவாக்க முடியும்? உருவாக்கி இருக்காங்க மேடம். தனிமங்கள் பொதுவா அதோட உட்கருவில் உள்ள புரோட்டான்களோட எண்ணிக்கையை வச்சு வகைப்படுத்தப்படும். இதுல புதுசா உருவாக்கப்பட்டிருக்கிற தனிமம் கால்சியம் மற்றும் பெர்குலியம். இந்த தனிமங்களை மோதச் செய்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த புது தனிமம் உறுதியாகவும் எடை கூடியதாகவும் இருக்கும். இந்த அன்செப்டியத்தோட பங்களிப்பு எதிர்காலத்துல தொழில்துறையில அதிகமா இருக்கும். இந்த தனிமத்தை வச்சு தனித்தன்மை மிக்க எலக்ட்ரானிக் பொருளையும் தகவல் தொடர்பு சாதனங்களையும் தயாரிக்க முடியும். இந்த கனிமம் எப்படி எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணும்? இந்த தனிமத்துல ஒரு 5 மில்லிகிராம் மதுவுல கலந்து கொடுத்தா மெய்முடிக்கு வேரோட எஃபெக்ட் கிளியர் ஆயிடும்னு நிரூபிச்சிருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் நடைமுறைப்படுத்தி பார்க்கல. அததான் இப்ப நாம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். தெரியாம நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த உயிரை நான் காப்பாத்தி ஆகணும். பிளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். அந்த தனிம விஷயத்துக்கு நிறைய பணம் செலவாகுமே மேடம். ஐயோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் நான் முதல்ல உங்களுக்கு கொரியர்ல ஒரு மருந்து அனுப்பிச்சினே, அதை எங்க வச்சிருக்கீங்க? அது ஏன்? இவ்வளவு டேஞ்சரான மருந்த இனிமே நீங்க கையில வச்சிருக்கிறது நல்லதில்ல. அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அத நான் அன்னைக்கே சாக்கடையில ஊத்திட்டேன். சாக்கடையில ஊத்திட்டீங்களா? ஆமா. ஏன்? என்ன மேடம் நீங்க? நிறைய புழுப்பூச்சிகள் இப்ப இந்த நிலைமையில இருக்கும். சரி, பணம் எப்ப தரீங்க? நான் உங்களுக்கு அந்த மருந்து தரேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் பணம் கொண்டு வரேன். சரி. What is that?
லெட்டர் சார். யூஜின் டிவில இருந்து வந்த ஃபேக்ஸ் லெட்டரா? ஆமா சார். படி. மீடியா மேக்ஸ் எம்டி மிஸ்டர் தேவேந்திரன் அவர்களுக்கு எங்க சேனல்ல எவ்ரி சண்டே மார்னிங் 10 மணிக்கு சாதிக்கலாம் வாங்க ஒரு தலைப்புல கருத்தரங்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்றோம். அதுல சின்ன வயசுல மிகப்பெரிய சாதனைகள் செஞ்ச தொழில் அதிபர்களை பேட்டி எடுத்து அது ஒரு நிகழ்ச்சியா ஒளிபரப்பு செய்றோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க முடியுமான்னு உங்க அனுமதி கேட்டு இந்த கடிதத்தை எழுதியுள்ளோம். அந்த லெட்டர் கொடு. பவானி சார், அந்த டிவி காரங்களுக்கு நீங்களே போன் பண்ணி இந்த மாதிரி வெட்டி ப்ரோக்ராம்கெல்லாம் எங்க பாஸ் கலந்துக்காதனாலதான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாரு நீயே சொல்லிடு. என்ன சொல்லிடுவல்ல? சொல்லிடுறேன் சார். ஓகே. பவானி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குல்ல? ஆமா சார். நீ ஆபீஸ் கிளம்பி வரும்போது உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்த்தாரா? பார்க்கல சார். அவர் 8 மணிக்கே பேங்க் கிளம்பி போயிட்டார் சார். ஏன் சார்? ஒன்னும் இல்ல, நீ ஆபீஸ் கிளம்பி வரும்போது உன் ஹஸ்பண்ட் இந்த ட்ரெஸ்ல பாத்திருந்தா ஒரு பெரிய சண்டே வந்திருக்கும். என்ன சார் சொல்றீங்க? பின்ன ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்க? சாரி சார். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பார்க்க வர வேலை வச்சுக்காத. ஓகே சார். போ, அப்படியே லீவ் போட்டு போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிங்க சார். சார். எஸ் மிஸ்டர் கணேஷ்மூர்த்தி, வாட் இஸ் தி மேட்டர்? சார், ஏவோ போஸ்டுக்கு ராஜாராம் பேரை டிக் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். எஸ். ஏன் ராஜாராம் நம்ம கம்பெனில நல்லா வேலை செய்யற ஒரு கேண்டிடேட் தானே? அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா ராஜாராம காட்டிலும் சீனியாரிட்டி அதிகம் உள்ள 2 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க சார். சீனியாரிட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 2 பேர்கிட்டயும் சின்சியாரிட்டி இல்லையே. நான் ராஜாராம செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரமோஷன் ஆர்டர் டைப் பண்ணி உடனே கொடுங்க. ஓகே சார். ஓகே. ஹலோ. சார், குட் மார்னிங் சார். ராஜாராமன் பேசுறேன். ராஜாராம் சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். எதுக்கு? அது நம்ம கம்பெனில ஏவோ போஸ்டுக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே சார்? நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. ஷூர், கண்டிப்பா உடனே வரேன் சார். Ankara Gökbirliği geliyor. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.